என்னம்மா ஏன்னு எழுப்புறேன்னு கேட்டதுக்கு நான் தான் விஷம் கலந்துட்டேன், அதில் எங்கள் மாமா சித்தப்பா எல்லாம் சொல்லி தான் நான் அதை செஞ்சேன். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தேன் சார் வீடியோ காலில். யாருன்னு கேட்டேன் சார். அது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சிருச்சு சார். மக்கானாலும் அதேமாதிரி நைட்டு 2 மணி வரைக்கும் 2:30 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தது பொண்ணு. வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தது. வீடியோ கால் பேசிகிட்டு இருந்ததை போய்ட்டு நான் போய் அவங்க சித்தப்பா மாமா அவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன். சொல்லிவிட்டு வந்த பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து காட்டிக்கவே இல்லை சார், எல்லாம் தெரிஞ்ச மாரி. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நீ பேசுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். 26 நாள் ஆகுது சார். இது வரைக்கும் என்கிட்ட பொண்ணு பேசவே இல்லை சார். தாம்பரத்தி ஊரும் நடக்கவும் விடலை அந்த பொண்ணு. அவங்க பொண்ணுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை வந்தது சார். ஃபோன் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு, ஏம்மா இதுமாரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஃபோன் பேசுவேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டுது சார். பொண்ணை எடுத்துன்னு போய்ட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் சார். பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்குன்னு விட்டுட்டு வந்தவுடனே, நீ எதுக்கு பொண்ணை போய் விட்டுட்டு வந்த, அதை நீ தாலி கட்டிட்டேன், நீ தான் அதை வச்சு வாழணும் அப்படின்னு சொன்னாங்க சார். மிரட்டின உடனே என் தம்பிக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சார். சொன்ன உடனே அவன் போய் பொண்ணை கூட்டின்னு வந்தேன் சார். பொண்ணுக்கிட்ட போய்ட்டு ஏந்திரமா பால் போட்டு கொடுமா குடிக்க டயர்டாக இருக்குன்னு கேட்டேன். அவங்க வந்து பால் இல்லை மாசா இருக்குது, அதை வேணா கொடுக்குறேன் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி மாசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு குடிக்கும்போது என்னம்மா கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை குடிச்சிருங்க குடிக்க வச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க சார். நானும் படுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் சென்று வந்து எழுப்புனாங்க சார். என்னம்மா ஏன்னு எழுப்புறேன்னு கேட்டதுக்கு நான் தான் விஷம் கலந்துட்டேன், அதில் எங்கள் மாமா சித்தப்பா எல்லாம் சொல்லி தான் நான் அதை செஞ்சேன், எல்லா என் விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னை கொல்ல சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி செத்துருவ அப்படின்னு சொன்னோடனே நான் அப்புறம் போயிட்டு ஜனார்த்தன்கிட்ட போய் சொன்னேன். இதுமாரி மாசாவில் மருந்து கொடுக்க எனக்கு குடிச்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனார் சார். காரில் குள்ளஞ்சாவடிக்கு இட்டுன்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஓரளவு இந்தமாதிரி பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க சார். அவங்க போனதுலேருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி வீட்டுக்காரங்க எங்கள் பாப்பா வீட்டுக்காரங்க அவங்க மட்டும்தான் என்னை பார்த்துக்கின்னு இருந்தாங்க. அவங்க பொண்ணு சொந்தக்காரங்க யாருமே என்னை வந்து பார்க்கல.